Glory to God. Hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வார்த்தை சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை, அவர் தம்முடைய வசனத்தினாலே நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்தினாலே நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வசனத்தினாலே நம்மை அழிவுக்கு தப்பி காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் யார்? அவர்தான் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ராஜாதி ராஜா. அவர்தான் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம். அவர் நம்மளை எந்நாளும் காக்கிற தேவன். அவர் என்ன செய்வாராம்? அவர் தம்முடைய வசனத்தை நமக்கு அனுப்பி நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அழிவில் நின்று மீட்கிற தேவனாய் இருக்கிறார். சுதந்திரம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and delivered them from their destruction என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, He, who is He? He is our Lord, Lord of God. அவரே நம்முடைய தெய்வம். அவர் வசனத்தை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அழிவில் நின்று நம்மை மீட்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு முந்தைய வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91:14-15 நாம் வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாந்தியாய் இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆபத்திலே நமக்கு துணை நின்று நம்மளை ரட்சித்து காத்து வழி நடத்துகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவருடைய வசனத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தை மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை இந்த வேளையிலே நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், சோதரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால்
குணமானீர்கள். அல்லேலூயா. அதே ஏசாயா 53:5 நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒரு காரியத்தை நாம் சுதந்திரம் வேளையில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த உலக மருத்துவர்கள் நம்மிடத்துல காசை வாங்கிக்கிட்டு நமக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து சுகமாக்குவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நோய்களையே அவரே சுமந்து கொள்கிறார். ஒரு அழிவே சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலக டாக்டர் நம்முடைய நோயை சுமந்துடுவானா? நம்முடைய பாவத்தை சுமப்பானா? நம்முடைய வேதனை அவர் அந்த உலக மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க? தாங்குவாங்களா? எதுவுமே வளர முடியாது. ஆனால் நம்முடைய இயேசு நம்முடைய வேதனைகளை தாங்குகிறார், நம்முடைய நோயை அவரே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதைத்தான் வேதம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆம்சோத்திரம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வியாதியை சுமக்கிற ஆண்டவர், நம்முடைய வியாதியை குணமாக்குகிற ஆண்டவர், அவருடைய வார்த்தை வசனத்தை நாம் நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையினாலே நாம் விடுதலையாக்கப்படுகிறோம், குணமாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். 100க்கு அதிபதி பிரயத்தனமாக, ஆண்டவரே, நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரர் சொஸ்தமாவான் என்று சொல்கிறார். வார்த்தை, வார்த்தையாகிய தேவன் மாம்சமாக வெளிப்பட்டுதான் இந்த உலகத்திலே இயேசுவாய் ரட்சகராய் நமக்காக பிறந்த ஆண்டவர். அந்த வார்த்தையை அவன் கேட்கிறான். ஒரு வார்த்தை சொல்லு, நான் ஒரு 100க்கு அதிபதி. சொல்றாரு 5, 6, 7 வாசிக்கும் பொழுது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். அல்லேலூயா. நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்வு. ஒரு தெய்வம், பெரிய ஒரு தீர்க்கதரிசி, எத்தனையோ பேர்களை சுகமாக்கி வழிநடத்துகிற ஆண்டவர், எத்தனையோ பேரை ரட்சித்த தெய்வம் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என்னுடைய வேலைக்காரனுக்காக என்னுடைய வீடு வரை வந்து நீர் என்ன செய்ய வேண்டாம், சுகமாக வேண்டாம், இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்ட பொழுது, ஆக்சோதரம் இதை கேட்ட இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்ற. 100க்கு அதிபதிகளுடைய விசுவாசம், அவங்கள்ட்ட பெரிய அதிகாரம் இருக்கு. ஒருத்தனை வான்னு கூப்பிட்டா வருவான், போன்னு சொன்னா போவான், இதை செய்யன்னு சொன்னா செய்வான். அப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் மிகுந்த ஒரு 100க்கு அதிபதி அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக்கப்படுவது என்றார். அந்த நாளிலே அவர் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஹல்லேலூயா. அன்னைய தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தையை நம்ப வேண்டும். வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் விடுதலை.
அந்த வசனத்தின் மூலமாக தான் நமக்கு விடுதலை. அதைத்தான் நான் வாசித்த அந்த சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் முடிந்தது. சுகம் கிடைச்சிட்டு, ரட்சிப்பு கிடைச்சிட்டு, விடுதலை கிடைச்சிட்டு. இதை நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசத்தோடு கொண்டு வரணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற ஆண்டவர். அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுகிறது, நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் உன்னை கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற தெய்வம். அவரை நம்பி வந்த ஜனங்கள் ஒருவரும் வெறுமனை சென்றதே கிடையாது. அநேகரை சுஸ்தப்படுத்தினார், வியாதியிலிருந்து சுஸ்தப்படுத்தினார், குஷ்ட ரோகங்களிலிருந்து சுஸ்தப்படுத்தினார். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள், முடவர்கள் முடங்கின கைகளும் முடங்கின கால்களும் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாய் அற்புத கரங்களை நீட்டினார், தொட்டார், சுகம் கிடைத்தது. வார்த்தையினாலே விடுதலை கொடுத்தார். நீ போகலாம், உன் பாவத்தை மன்னித்தேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பை கொடுத்த ஆண்டவர். நீ போய் நீ பாவம் செய்யாதே, உன் வியாதி உன்னிடத்திலிருந்து சுகப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அப்படியாக சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவருடைய அந்த வார்த்தையை, வசனத்தை நாம் நம்ப வேண்டும். ஆப்சோதரம் சங்கீதம் 72 72வது வசனம் சொல்லுகிறது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளங்கின வேதனை எனக்கு நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதம், அந்த வேதம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம். அந்த வேதம் தான் நம்முடைய வெளிச்சம், நம்முடைய வாழ்வுக்கு வெளிச்சம். அந்த வேதமே நமக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம். சங்கீதம் 119:92 வசனம் சொல்லுகிறது, ஒரு வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தை வாசிக்கணும், அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிப்பதினால்தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆப்சோத்திரம் 119:77 வசனம் சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும் படிக்கும் போது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் தான் நம்முடைய மன மகிழ்ச்சி. வேதத்தை வாசிங்க, அனுதினமும் வேதத்தை வாசிங்க, வேதத்தை உட்கொள்ளுங்க. அது உங்களுடைய வாய்க்கு மதுரம், தேனிலும் தேனிலும் மிகுந்த மதுரமாய் இருக்கும் அந்த வசனம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வசனம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. ஆனா அதை நீங்க வாசிக்கீங்களா? குரூப்ல இருக்கிறவங்க வாசிக்கீங்களா? நிறைய பேர் வாசிக்கிறதே கிடையாது, நிறைய பேர் வாசிக்கிறதே கிடையாது. வாசிக்காம இருக்கவங்க அந்த குரூப்ல இருக்கவும் கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களா அவங்க வெளியில போயிருங்க, இல்லைன்னா நானா அவங்களை எழுதிடுவேன், குரூப்ல இருந்து எடுத்து போட்டுருவேன். தேவையில்லை, வாசிக்கணும். ஒரு வசனம் கூட நீ வாசிக்காம அந்த நாளை நீ எப்படி கடத்துறாரு? வேதத்தை வாசிக்காமலே உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நீ எப்படி நினைக்கிற? வேதம் தான் உன்னுடைய கால்களுக்கு தீபம். நீ போகும் பாதைகளுக்கெல்லாம் அது உனக்கு வெளிச்சம். ஒரு வசனமாவது ஒரு நாள்ல காலையில வாசிக்க இருக்கிற வேலைக்கு போ. ஒரு வசனம் கூட வாசிக்காத நீ எப்படி நீ வேதத்தை வாசிக்க? அனுதினமும் வேதத்தை வாசிக்க. வேதம் தான் உங்களுக்கு சோறு கொடுக்கும். நீங்க வேதத்தை சுமந்தால் அந்த வேதம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பைபிளை நீங்க சுமக்கிறீங்களோ அவ்வளவாய் அந்த பைபிள் அதில் உள்ள வசனங்கள் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. சகோதரர், சங்கீதம் 119:107 வசனம் சொல்லுகிறது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். வசனத்தின்படிதான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய உயர்வு எல்லாம் வேத வசனம் தான்.
இந்த வேத வசனம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, நமக்கு விடுதலை கொடுக்கிறது. யோவான் 8:32 சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாகிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பதே வேதம் தான். வேதம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு விடுவில்லாத ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு விடுவு வேணுமா? வேதம் வாசியுங்கள். அந்த வேதம் தான், அதில் உள்ள வசனம் தான் உங்களை என்ன செய்யும்? பாதுகாப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேதத்திலே 1 கொரிந்தியர் 15:42 சொல்லுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 1 தீமோத்தேயு 6:9 சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையின் கட்டிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகளும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், 1 பேதுரு 1:23 சொல்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மறுபிறப்பு இதனாலே அடைகிறோம், வேத வசனத்தினாலே, தேவ வசனத்தினாலே. பேதுரு மிக தெளிவாக சொல்கிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்து, அதுதான் தேவ வசனம். வேத வசனம் அது ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வார்த்தை, வசனத்தை நம்பும் பொழுது, நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த வசனம் தான், அந்த வார்த்தை தான் உங்களுடைய விடிவு, உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எரேமியா 33:6 சொல்கிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, யார? நம்புகிறவர்களை, ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிறவர்களை, மனம் திரும்புகிற பிள்ளைகளை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எவ்வளவாய் ஆண்டவரை பற்றி பிடித்திருக்கிறோமோ அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆம், சோதரன் 57 ஏசாயா 57:18 சொல்லும் பொழுது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். ஹலோ, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுகிறதா? நாம் நடக்கும் பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் நினைப்பொழுது நீதியின் பாதையிலே நாம் நடக்கிறோமா? கர்த்தர் காட்டும் வழியிலே நாம் நடக்கிறோமா? ஜீவ பாதையிலே நாம் நடக்கிறோமா? ஆம்சோத்தரம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். நம்முடைய வியாதியிலே, நம்முடைய பலவீனத்திலே நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு மிக மிக முக்கியம். நாம் கர்த்தரை தேடுகிறோமா? இல்லை கர்த்தரை நாம் நம்புகிறோமா? இல்லை என்றால் நாம் மருத்துவர்களை நாடி தேடி ஓடுகிறோமா? ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறோமா? ஜெபிக்கிறோமா? இல்லை என்றால் நாம் மருத்துவர்களை நோக்கி நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோமா? இப்படியாவது எங்களை குணமாக்குங்க டாக்டர். அவர் என்ன அப்படியே கையை வச்சுட்டு மேல கையை காமிப்பார். அப்ப கூட புத்தி வராது. அநேகருக்கு அப்ப கூட புத்தி வராது. அப்ப மேல இருக்கிறதான் காப்பணும். பரலோக தேவனை நோக்கி நீ பார், அவரை பாரு,
அவர் நோக்கி நீ எஞ்சி வேண்டிக் கொள், அவர் உனக்கு சொத்தை கொடுப்பார், அவர் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 17:14 எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவே. அவருடைய நம்பிக்கை பாருங்க. ஒரு டாக்டருக்கு போய் நிக்கல, ஒரு மருத்துவ ஒரு MBBS போய் நிக்கல, ஒரு MD போய் நிக்கல, ஆண்டவருக்கு போய் நிக்கிறாரு. முழங்கால் போட்டு சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை குணமாக்கும். அல்லேலூயா. அதைத்தான் பேதுரு சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய காயம் 50 காயங்கள், நமக்காக அவர்பட்ட காயங்கள், நமக்காக சிலுவை சுமந்தார். அதாவது உலக மருத்துவர்கள் நம்முடைய நோயை சுமக்க மாட்டாங்க, நம்முடைய நோய்க்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்க. ஒரு டேப்லெட் தருவான், எல்லாம் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு போக உங்களுக்கு சரியாச்சுன்னு சொல்லுவான். அடுத்த 2-3 மாசம் நம்ம சரியா கேர் பண்ணோம்னா திரும்பவும் அதே வியாதி நம்மை தாக்குகிறது. எந்த வியாதியாக இருந்தாலும் காரணம் என்ன? அவனுக்கு அதுதான் வருமானம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர், என் இயேசு நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார்கள். சங்கீதம் 103 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 103 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி எழுதுகிறார், மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. இது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். உலக டாக்டர் போனா உன் பர்ஸ் எல்லாம் காலி பண்ணி உங்ககிட்ட இருந்த எல்லா பணத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டு வா, பில்ல கட்டிட்டியா, போயிட்டு வா அப்படிமா. போயிட்டு மறுபடியும் வா, கொஞ்ச நாள் விட்டு வாக்குமா. என் ஆண்டவர் கொடுக்கிற சுகம், என் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை சுகம், அது ஒரு காலம் மீண்டும் அந்த வியாதி முன்னிலே வராதபடி காக்கிற சுகம். அல்லேலூயா. உனக்கு அழிவு வராதபடி ஒரு வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிற கர்த்தரவர். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, முதல்ல நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். மீண்டுமாக அவரை நமக்கு என்ன செய்வார்? ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ரட்சிப்பை கொடுக்கிறது கர்த்தர். அந்த ரட்சிப்பு கர்த்தர் தான் தர வேண்டும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அப்ப நம்ம ரட்சிப்பையும் பெறணும், குணமாக்குதலின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் 33:6 எரேமியா 33:6 சொல்கிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொன்னார். சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப இருதயம் நொறுங்குண்டு நாம் செபிக்கும் பொழுது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கு, அப்படிதான் நான் சர்ச்சுக்கு வருவேன். போடா போ, அப்படியே பேர் அப்படின்னு அப்படியே பேரு ஆஸ்பத்திரி இருந்தா அப்படியே நேர செவக்கடிக்கு பேர் இருக்கிற தாழ்மைப்படு, தாழ்த்து. ஆண்டவரே நான் சொல்றேன், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். அது ஒரு இறக்கம் இருந்தது, பெக்கிங் இருந்தது, கெஞ்சுதல் இருந்தது, கெஞ்சி ஜெபிக்கிறது.
வாசிக்கும் போது நம்முடைய நீதினால் அல்ல, அல்லேலூயா, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. பிரசங்கி அதனாலதான் சொல்றாரு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு என்று இந்த பிரசங்கி எழுதி வச்சிருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? 6:1 ஓசியா 6:1 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், எதனாலே நாம் அடிக்கப்படுகிறோம், எதனாலே நாம் காயப்படுகிறோம் என்று நாம் உணர்ந்தால், நம்முடைய பாவங்களினாலே, நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய அக்கிரமங்களினாலே நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆண்டவரை தேடாதபடி, வேதத்தை வாசிக்காதபடி, ஆண்டவரை வேண்டாதபடி, ஆண்டவரை நோக்கி செபிக்காதபடி, நம்முடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கையை இஷ்டப்பட்ட பிரகாரமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையினால்தான் நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இங்கு ஓசியா தீர்க்கதரிசி 6:1 சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புதலோடு வந்து ஆண்டவரை தேடுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்விலே அந்த விடி வெள்ளி நட்சத்திரம் உதிக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அசுத்திரம் வாருங்கள். நம்மை பீறினார். பீறுதல்னா என்ன சொல்லுதுமா? பீறுதல்னா நார் அடிக்கிறது. பீறினார். எது பீரும்? சிங்கம், புலி, இதெல்லாம் அப்படி வந்து நம்மளை அடிச்சதுன்னா பீறி போடுதல்ன்றது அதுதான். ஒரு அடியிலேயே அப்படியே பிடிச்சு நம்மளை பிளந்து பீறுதல். நம்மை பீறினா அவரே நம்மை குணமாக்குவார். சில வியாதிகள் நம்முடைய சரீரங்களை நம்மை பீறி போட்டது மாதிரி எல்லாம் சரீரம் மொத்தமே அது விலகிடப்பட்டு போகும். மொத்த சரீரமும் நோயினாலே, வியாதியினாலே நாம் அடிக்கப்பட்டவர்களை போல் காணப்படுவோம். ஆனால் அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. அவர் பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள், இன்னும் ஓசியா தீர்க்கதரிசி 14:4 நான் வாசிக்கும் போது அங்க நான் பார்க்கிறோம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். சீர்கேட்டை குணமாக்குவேன் சொல்ற. சீர்கேடான பிள்ளைகள், தருதலை பிள்ளைகள். இன்னும் ஒரு வார்த்தை இப்ப தமிழ்நாட்டில் ஓடி இருக்கு, தற்குறிகள் அப்படி. அதெல்லாம் என்ன பண்ணுவான்? சர்ச்சில் போய் ஜன்னல்ல ஏறி நின்று, குரங்கு மாதிரி ஏறி நின்றுட்டு அங்கேயும் போய் நின்று அந்த தருதல் ஆட்டம் ஆடுகிற பிள்ளைகள். அப்ப அவர்களை இந்த சீர்கேட்டிலிருந்து குணமாக்குவேன்னு சொல்றாரு. சீர்கேட்ட பிள்ளைகளை குணமாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நீங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும். நீங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா சீர்கேடான பிள்ளைகளாக மாறுவார்கள். அந்த சீர்கேட்டை அவர் ஒருத்தரால் தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த தற்குறிகள் தான் ஆண்டவர் ஒருவரால் தான் மாற்ற முடியும். இந்த மதிகெட்ட பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கேடான வாழ்க்கை வாழக்கூடிய இப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் எழுதுகிறார். அவருடைய மனப்பூர்வமாய்
காண்பதில்லை. பிள்ளை, எப்போ வேத வாசிக்க ஆரம்பிக்கிறாய், எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறாய், எப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மரணத்தை காண்பதில்லை. உலக வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் மறித்தால் அது வெறும் சரீர மரணம் தான். நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்பட்டு பரலோகம் போய் சேரும். சொல்லுவோமா? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்றார். அறிஞர்களுடைய பிள்ளைகள், எப்பொழுது நாம் ஆண்டவருடைய உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, உண்மையாக தெய்வத்தை நம்பி வாழும் பொழுது, அந்த நம்பிக்கைக்கு உரியவர் நம்மை மரணத்தை காணாதபடி நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 4:4 சொல்கிறது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுள், என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பார். நீதிமொழிகள் 4:10 சொல்கிறது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று நீதிமொழிகள் 4:20 சொல்கிறது. ஒரே அதிகாரத்திலேயே இந்த 3 வசனங்களும் நமக்கு சொல்கிற பாடம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கணும். 3 வசனங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக சொல்கிற காரியம். 4:4 நீதிமொழிகள் 4:4, 4:10, 4:20 என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பார். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவி சாய். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நம்பிக்கையை ஜீவனுள்ள தேவன் மேல் வைகள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கண்ணுமூடி செவி.